ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை. இது வாங்குபவர் கொடுப்பவர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு ஜனநாயக நாட்டில் இது தகவலை மறைப்பதாக இந்த வழக்கில் தொடுக்கப்பட்டது. நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வாசித்து வர்றாங்க. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகன்னு சொல்லக்கூடிய வாதங்களை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இந்த தேர்தல் பத்திரங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு தகவல் அறியக்கூடிய உரிமைக்கு எதிராக இருக்கிறதுன்றது அவர்களுடைய பார்வை. தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? 100க்கு 100 சரியான தீர்ப்பு. நான் கிட்டத்தட்ட அதை எதிர்பார்த்த ஒன்று, இது மக்கள் மத்தியில இப்ப சமீப காலமாக மத்திய அரசு எதை செய்தாலும் அதை நீதித்துறை சரியோ தவறோ ஆதரிப்பார்கள் என்கிற எண்ணம் வந்துவிட்டது. அதற்கு சம்மட்டியால் அடித்திருக்கிறார்கள். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இது வழியல்ல. இது அரசியல் கட்சிகள் கையில் யார் நன்கொடை எவ்வளவு கொடுத்தார்கள் என்பது வெளியே தெரியாமல் ஆளுங்கட்சி மட்டும் பணத்தை வசூல் செய்வதற்கான இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு கண்டுபிடித்த ஒரு மகோனதமான பேக்டோர் என்ட்ரி. எனவே மனமாற பாராட்டுகிறேன். நீதி வென்றிருக்கிறது. அந்த நீதிபதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதை திட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அப்போ பழைய நிலை தொடரும் எதிர்பார்க்கலாமா திரு தமிழ்மணி? இனிமே ரசீது போட்டு கொடுத்து வாங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன், தமிழ்மணி கொடுத்த வாங்கு. 2 லாபம். யாருக்கு கொடுத்ததுன்னு தெரியும். தமிழ்மணி 1 லட்சம் ரூபாய் நியாயமா சம்பாதிச்சானா, இன்கம் டேக்ஸ் கட்டிட்டானான்னு கண்டுபிடிக்கலாம். தமிழ்மணி திருட்டு பணத்தை இனிமே கொடுக்க முடியாது. 2 விதமான லாபம் இதுல. ஒண்ணு, எந்த கட்சிக்கு எவ்வளவு வந்திருக்குது கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்மணி நியாயமா சம்பாதிச்சானா, ஊரை ஏமாத்தியோ கொள்ளை அடிச்சியோ திருடியோ கொடுத்திருக்கானா, தமிழ்மணி 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கப்பா, சந்தோஷம், அதை இன்கம் டேக்ஸ் கட்டுப்பா. அதனால் இந்திய நாட்டு பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு உதவும், கருப்பு பணத்தை குறைக்க உதவும். ஆளுங்கட்சி நாம் எப்படி வேண்டாலும் பணம் சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதற்கு மிகப்பெரிய இடி. முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் இணைந்திருக்கார். சார், இது தொடர்பாக இயற்றப்பட்ட அந்த சட்ட திருத்தங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ கார்ப்பரேட் கம்பெனி திருத்த சட்டம், அதே போல வருமான வரி திருத்த சட்டம், இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வருமா? சார், இதை மறைக்கத்தான் அதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு மரத்தை வைக்கணும்னா அதனுடைய முக்கியமான அடிவேர் மட்டுமல்ல, சைட்ல இருக்கிற வேரையும் கட் பண்ணீங்கன்னா தான் மரம் முழுமையாக கீழே விழும். அதனால் இந்த சட்டத்தை தவறு என்று சொன்னது அது முக்கியமான வேர். சைட்ல இருந்த வேரெல்லாம் இப்ப நீங்க சொல்றது கம்ப்ளீட். அதாவது எந்த விதமான ட்ரேஸ் ஆஃப் இல்லீகாலிட்டி இருக்கக்கூடாது. இதுல தப்பிச்சுக்கிட்டும் அதுல மெயின் வேர் போயிட்டுனா கூட இன்கம் டாக்ஸ்ல இல்ல எங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த அளவுக்கு தைரியமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருந்தது. செய்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வழக்கறிஞராக நான் கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி. நீதித்துறை தடை நிமிர்ந்து பார்த்திருக்கிறது. கண்களை திறந்து உற்று உர்த்து அவர்களை ஆவேசமாக பார்த்திருக்கிறது. தவறென்று சொல்லியிருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக நான் மகிழ்ந்து போகிறேன். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.